இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன, ஏனெனில் அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் ஆதரவற்றவன், ஏழை. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாட்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை
உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய மற்றும் 13 15 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரேயின் மாட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஊட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரோவை வந்தடைந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கம் செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ராயேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினாவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீர் இஸ்ராயேலின் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ராயேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னம் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ராயேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். மோசேயோடு மக்கள் பாலை நிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழிநடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டிருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை வெட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால்
இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறான இன்று மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பலன் கொடுக்கவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் நற்கனிகளை கொடுக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், கடவுளுடைய திருவுளப்படி வாழ வேண்டும். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நீதி, நேர்மை போன்ற நற்பண்புகள் ஒவ்வொருவரிடமிருந்தும் இறை ஆட்சியினுடைய விழுமியங்களாய் வெளிப்பட வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். நம் வாழ்க்கை எப்பேற்பட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறது? ஒருவேளை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தவறான பாதையில் சென்று கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்து ஊதாரித்தனமாக திரிந்து தாந்தோணித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம் வாழ்வின் பாதையை மாற்றுகிற தருணம் இதுவே. நம் வாழ்வின் போக்கை இறைவனை நோக்கி திருப்புகின்ற காலம் இதுவே. நம் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அதை இறைவனுடைய திருவுளத்திற்காக, அவருடைய மகிமைக்காக வாழ முற்படுகிற காலம் இதுவே. எனவே ஆண்டவருடைய அருட்துணையை வேண்டுவோம், பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலை வேண்டுவோம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்கவும் அவரின் அன்பின் சாட்சிகளாய் நாம் வாழவும் மன்றாடுவோமாக. ஆமென். 2012ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு இறையியல் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த 2ஆம் ஆண்டு இறையியல் குருமடத்திற்கு அருகில் இருக்கின்ற சில கிராமங்களில் இருக்கின்ற சிற்றாலயங்களில் தங்கிக் கொண்டு அந்த மக்களோடு மக்களாக இருந்து கொண்டு நாங்களே உணவினை சமைத்து நாங்களே எங்களுடைய இருப்பிடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சில சகிப்புத்தன்மையோடு ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து கொண்டு அந்த ஆலயங்களிலேயே படுத்து ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு படிப்பினை அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்படியாக பூவிருந்தவல்லி சென்னீர்குப்பம் என்கிற அந்த கிராமத்தில் தங்கிக் கொண்டு பணியாற்றி கொண்டிருந்தோம். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, அந்த இடத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு குடிகாரர் தினந்தோறும் குடித்துவிட்டு குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டு மனைவியோடு தகராறு செய்து கொண்டு பிள்ளைகளை எல்லாம் போட்டு அடியோ அடி என்று அடித்து துன்புறுத்தி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடித்து அழித்து கொண்டிருந்தார். அவருக்கு பல முறை அவருடைய வாழ்க்கைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஒரு முறை ஒரு சிறிய விபத்தில் அவர் சிக்குண்டு எப்படியோ உயிர் பிழைத்துக் கொண்டார். கடுமையான நோய் ஒன்று அவரை தாக்கியது. மருத்துவமனையில் உயிருக்காக அவர் போராடினார். ஆனாலும் அவர் மீண்டு வந்தார். அவருடைய குடும்பத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது. பல நெருக்கடி. குறிப்பாக அந்த குழந்தை ஒன்றுக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு குறைபாடு, இந்த இதய பகுதியில் ஒரு பெரிய குறைபாடு வந்து அந்த குழந்தையை 1 மாத கால அளவு மருத்துவமனையிலேயே சேர்த்து வைத்து மிகுந்த துன்பத்திற்கு துயரத்திற்கு அந்த குடும்பம் உள்ளானது. ஆனால் இந்த மனிதர்
ஒருபோதும் குடியை மட்டும் நிறுத்தவில்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் குடியை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஒரு முறை, இருமுறை, 3 முறை, 4 முறை, நமக்கு தெரியாது. கடவுள் எத்தனையோ முறை அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஒரு முறையும் அவர் திருந்திய பாடு இல்லை. அவர் மனம் மாறுவதற்கு தயாராக இல்லை. ஒரு நாள் அந்த பூவிருந்தவல்லி பெங்களூர் பைபாஸ் இருக்குதில்ல, நன்றாக குடித்து விட்டு அந்த பக்கம் வந்திருக்கிறார். லாரியில் அடிபட்டு அவருடைய உடலானது அப்படியே நசுங்கி போய், நாம் அந்த சாலையில் போகும்போது பார்த்துருப்போம், சில நேரங்களில் அடிபட்டு சின்ன பின்னமாக போயிருக்கிற ஒரு நாயினுடைய உடல் எப்படி இருக்கிறதோ அதுபோல அவருடைய உடல் போயினது. இதை சொல்வதில் நான் மிகுந்த வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு மனம் மாறுகிறோமா? இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் நான் காணவில்லை, ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறான இன்று நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற்று நற்பலன் தருகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பை கொடுக்கிறது. பல முறை பல வாய்ப்புகள் நமக்கு தரப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் ஒரு எச்சரிக்கையாக ஏற்றுக்கொண்டு நாம் மனம் மாறுகிறோமா? மனம் திருந்துகிறோமா? நம் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளுகிறோமா? ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோமா? அல்லது அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் உதாசீனப்படுத்தி பொருட்படுத்தாமல் மனம் போன போக்கிலே எனக்கென்ற என்று வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் இழந்து தவிக்கிறோமா? நாமே நம் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. இந்த திராட்சை தோட்டம் என்பது உலகம். இந்த உலகத்தில் அவர் நட்டு வைத்திருக்கிற அத்திமரம் நீங்களும் நானும். இந்த அத்திமரத்தில் ஆண்டவர் இயேசு கனியை தேடி வருகிறார். அவர் கனியை தேடி வருகிற போது அதில் கனியை அவர் காணவில்லை. கனி அதில் இல்லை என்றால் பாருங்க, எனவே அத்தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. நாம் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்து 20 வயது, 25 வயது, 30 வயது, 40 வயது, 50, 60, 70, 80, 90, 100 என்று வாழ்ந்து கொண்டிருப்போம். என்னென்ன வயது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வயதில் கடவுள் நம்மை நோக்கி வருகிறார், அல்லது கடவுள் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ நன்மை செய்கிறாயா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அர்த்தத்தை உணர்ந்து நீ பலன் தருகிறவனாய் இருந்திருக்கிறாயா என்று கேட்கிற போது, அந்த அத்திப்பழத்தை நம்மிடத்தில் தேடுகிற போது அது அவருக்கு கிடைக்கல அப்படின்னா, இறைவார்த்தையை பாருங்க, இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருடமோ 50 வருடமோ ஆண்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. பிறந்த நாளை கொண்டாடுறோம், சந்தோஷமா கொண்டாடுறோம், கேக்கு வெட்டுறோம். ஆனால் அந்த பிறந்த நாளை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா? நம் வாழ்க்கை குறித்து நம் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறதா? நம் வாழ்க்கை குறித்து நாம் பணி செய்கிற இடங்களில் உற்றார் உறவுகள் நண்பர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களா? நம் வாழ்க்கை குறித்து நம்முடைய சமூகம் மகிழ்ந்திருக்கிறதா? நம் வாழ்க்கை குறித்து இந்த நாடும் உலகமும் நம்மை போற்றும் வண்ணமாக இருக்கிறதா?
சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் கனி இல்லை என்றால் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும்? அதை வெட்டிவிடும் என்றான். எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும்? பலன் தராதவர்களாக, ஒழுக்கம் இல்லாதவர்களாக, தீய நெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறவர்களாக நாம் இருந்து கொண்டு எதுக்கு குடும்பத்துக்கு ஒரு பாரமா இந்த உலகத்தில் வாழணும்? பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் நம்மளை பார்த்து ஒருத்தர், எதுக்குப்பா நீ வாழற, நீ வாழ்க்கையில் அர்த்தமே இல்லையே என்று சில நேரங்களில் நம்முடைய அப்பா அம்மாவோ நம்முடைய சகோதர சகோதரிகளோ நம்மை பார்த்து சொல்லி இருப்பார்கள். நம்முடைய கெட்ட பழக்கத்தினால, போதை பழக்க வழக்கத்தினால, தாறுமாறான வாழ்க்கையினால, பொறுப்பில்லாத தனத்தினால, ஒழுக்கங்கெட்டு வாழ்வதனால இந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனாலும் இறுதியாக ஒரு வாய்ப்பு, நம்ம அப்பா அம்மாவோ நம்முடைய மனைவியோ நம்முடைய கணவனோ நம்முடைய பிள்ளைகளோ கெஞ்சுகிறார்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் கணவன் மனம் மாற வேண்டும், என் மனைவி மனம் மாற வேண்டும், என் பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்று உருக்கத்தோடு ஆண்டவரிடத்தில் முழந்தால் படியிட்டு மெழுகுதிரிகளை ஏற்றி நடைப்பயணம் சென்று வேண்டி மன்றாடுகிறார்கள் நம்முடைய மனமாற்றத்திற்காக. ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், காய்த்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் வெட்டி விடலாம். ஒரு எச்சரிக்கை என் அன்பிற்குரியவர்களே. பலமுறை கனி தேடியும் நாம் கொடுப்பது ஏமாற்றத்தை. மாறிடுவான், நல்லவனா திருந்திருவான், கல்யாணம் ஆனா திருந்திருவான், பிள்ளை பிறந்தா திருந்திருவான், சொல்லி 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 ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த ஏமாற்றத்தினுடைய முடிவு தண்டனை, அழிவு, மரணம். முதல் வாசகத்திலும் கூட மோயிசன் அஞ்சு நடுங்கி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு கொலை செய்துட்டார், அதனால ஒரு பயம். ஆனால் கடவுள் அவரை தேர்ந்து கொள்ளுகிறார். மோசே மோசே என்று அந்த முட்புதரில் அவரை அழைப்பதை பார்க்கிறோம். இது ஒரு புனிதமான இடம், வா, இந்த இடத்திற்கு வா, நீ இன்னும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்காதே, பாவக்கரைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைக்காதே, வா. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நான் இருக்கிறேன், நீ அஞ்சாதே, நீ அஞ்சாதே என்று சொல்லி அவரை அழைப்பதை பார்க்கிறோம். இவருக்கு ஒரு அச்சம், கலக்கம் இருக்கிறது. கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார், நீர் யார் கேட்கிறார். இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்கிற உண்மையை வெளிப்படுத்தி வாழும் கடவுளாகிய நம் ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி, எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன், அதிகாரிகளை முன்னிட்டு அவர்களுடைய துயரங்களை நான் அறிந்திருக்கிறேன், எனவே அந்த துன்பத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி மோயிசனை அனுப்புவதை பார்க்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற இப்படி பாதிக்கப்பட்டு மனம் மாற முடியாமல் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தீய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை. இந்த திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிற, இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, மோயிசனை போல நீ இன்று இருக்கிறாய். அடிமைப்பட்டு கிடக்கிற ஒருவரை மீட்டு கொண்டு வருவதற்காக, போதை பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒருவரை ஆண்டவரிடம் கொண்டு வருவதற்காக, கடனில் மூழ்கி கொண்டு ஆலயத்தின் பக்கம் வராமல் நின்று கொண்டிருக்கிற ஒருவரை ஆலயத்தில் அழைத்து கொண்டு வருவதற்காக, நோயினால் பாதிக்கப்பட்டு சுருங்கி கிடக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பதற்காக இன்று மோயிசனை போல நீ அனுப்பப்படுகிறாய் என்பதை உணர்ந்து கொள். இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகத்திலும் இவற்றுக்கான ஒரு தெளிவு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் நம் எல்லோருக்கும் ஒரு ஆன்மீக உணவை தருகிறார். அந்த ஆன்மீக உணவு இந்த தெய்வீக திருவிருந்து.
இந்த தெய்வீக திருவிருந்தை உட்கொள்ளுகிற நாம் ஒவ்வொருவரும் ஆற்றல் பெறுகிறோம், வல்லமை பெறுகிறோம், சக்தி பெறுகிறோம். கடவுளுடைய பிரசன்னத்தை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ளுகிறோம். பாருங்க, அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானகத்தை பருகினார்கள், ஒரே ஆன்மீக உணவை உண்டார்கள். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை என்கிறது இறைவார்த்தை. கிறிஸ்துவே அப்பாறை. இந்த தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு நம் ஒவ்வொருவருடைய மனமாற்றத்திற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது. மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்ந்து கனி கொடுப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவக்காலத்தின் இந்நாள்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள் பால் எழுப்புவோமாக. அனைத்து கிறிஸ்தவ மக்களும் கடவுளின் திருவாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் இப்புனித காலத்தில் நிறைவலம் பெறும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகிலும் ஒழுங்கும் அமைதியையும் நிலவச் செய்து இந்நாள்கள் நமக்கு அருளையும் மீட்பையும் தருவதற்கு ஏற்ற காலமாக அமையும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவிகளும் அருள் வாழ்வில் அக்கறையற்றவர்களும் பாவ பரிகாரத்திற்கு ஏற்ற இக்காலத்தில் அவரிடம் திரும்பி வந்து சேர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது உள்ளத்தின் ஆழத்தில் பாவத்தை வெறுக்கும் உணர்வை தூண்டிவிட வேண்டும் என நமக்காகவும் நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக செபிப்போம். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், இவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் செபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடு இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பறந்து திரியும் பறவைகள், அலை பாயும் கடல் வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் விண்மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையெழுத்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிகளால் மனநிறைவு அடைந்துள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானே. ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே, ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே, விருந்தாக வரும் தேவனே இயேசுவே, எழுந்தென்னை ஆட்கொள்ளுவே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. வானின்று வந்த உயிருள்ள உணவே, வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் ஒளியே. வானின்று வந்த உயிருள்ள உணவே, வாழ்வாகு வாழ வழிகாட்டும் ஒளியே. தானென்ற போக்கின் தடுமாறும் நெஞ்சில் தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றேவா, தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றேவா. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே, விருந்தாக வரும் தேவனே இயேசுவே, எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும், சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
தலை வணங்கி தவக்கால் ஆசிரை பெறுவோம். ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறரன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவதியே, காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மனமொழி தாராய், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவதியே, காத்திடுவாய் தாயே. எங்களை காத்திடுவாய் தாயே.